வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ரித்தி கேம். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம ரோபலக்ஸில் ஸ்குவிட் கேம் சீசன் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஆரம்பிக்கலாமா? என்னப்பா ரெடியா? ஓகே நண்பர்களே, கேம் ஆரம்பிக்க 30 செகண்ட் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சி அவங்க கூட நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னும் கேம் ஆரம்பிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. மீன் மார்க்கெட்ல கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது போல. நண்பர்களே, இப்போ நான் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துட்டேன். இப்போ நம்ம டீமை தான் சூஸ் பண்ண போகிறோம். நான் காமனாக செலக்ட்னு கொடுத்துட போகிறேன். மனித அடிமைகளே, இந்த ஸ்குவிட் கேம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களை பார்த்தா கேன பசங்க மாதிரியா தெரியுது? நீங்க எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு கேம்ல கலந்துப்பீங்க. இல்ல, எனக்கு புரியல. நான் என்ன பேசுறேன், இவன் என்ன பேசுறான்? இங்க எல்லா கேமையும் முடிச்சு ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். கைஸ், நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம சூஸ் பண்ணல, அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் மேலே நடந்து போவாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்குவிட் கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கிளாஸ் மேலே நடந்து போவாங்க. அதாவது இந்த சைடான பிரிட்ஜில் சில ஒரிஜினல் அப்புறம் டூப்ளிகேட் கிளாஸ் இருக்கும். அதேமாரி இந்த சைட் பிரிட்ஜ்லேயும் டூப்ளிகேட் கிளாஸும் இருக்கும், ஒரிஜினல் கிளாஸும் இருக்கும். டூப்ளிகேட் கிளாஸ் மேலே காலை வைக்கிறவங்க உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்து செத்துருவாங்க. அவ்வளோதான், மறுக்கையா. ஸோ அதுதான் கான்செப்ட், அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேம் வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் வெறும் 2 கேம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த கேம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நண்பர்களே நம்ம லேட்டாக வந்துட்டோம். இப்போ ரெட் லைட் க்ரீன் லைட் போயிட்டுருக்கு. நண்பர்களே, நம்ம மட்டும் அசைஞ்சோம், நம்ம தொலைஞ்சோம். கிரீன் லைட், உட்ரா ஜூட். ரெட் லைட். நண்பர்களே, கேம் இப்போதான் ஆரம்பிச்சுது. ஆனா அதுக்குள்ள 2 பேர் போய் சேர்ந்துட்டாங்க. கிரீன் லைட், ரெட் லைட். இன்னும் நம்மளுக்கு முழுசா 1 நிமிஷம் கூட இல்ல நண்பர்களே. இங்க இருந்து எப்படியாவது ஓடியே ஆகணும். கிரீன் லைட், ரெட் லைட். A few minutes later. ஏங்க, என் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது. கதை இப்படி போகுதா? சும்மா ஃபன்னுக்கு. கிரீன் லைட். வாங்க சேர்ந்தே ஓடுவோம். ரெட் லைட். எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க. என்னது என்னது என்னது? செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மனசே நொறுங்கிடுச்சு. ரெட் லைட். ஏமா பொண்ணு, வாய முறியல, நானே உன்னை போட்டு தள்ளவா? கிரீன் லைட். நண்பர்களே, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கே ஆகாது. ரெட் லைட், கிரீன் லைட். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமை ஜஸ்ட் மிஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது இன்னும் 10 செகண்ட் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா டான்ஸ் தான் போட போறோம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. Open Gangnam Style. Gangnam Style. டான்ஸ் பண்ணதெல்லாம் போதும் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போக போறோம். மனித பூச்சிகளே, இப்ப நீங்க அடுத்ததா ஒரு லாபிக்கு மூவ் ஆக போறீங்க. எங்களை பார்த்தா பூச்சி மாதிரியா தெரியுது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்ததா வேற கேம் ஆட போறோம். நாங்க நடத்தின கேம்ல 6 பேர் இறந்து விட்டாங்க. அதுக்கு நாங்க அவங்களுக்கு கொடுக்கற பிரைஸ் 80 ரூபாய். என்னது 80 ரூபாவா? ஒருவேளை சாப்பாட்டுக்கே சரியா போயிடுமே. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் நடத்தணுமா இல்லை வேண்டாமான்னு ஓட் பண்ண போகிறோம். ஸோ நான் நடத்தணும், அதாவது கண்டினியூன்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஓட் பண்ண மாதிரியே கண்டினியூ தான் நிறைய பேர் கொடுத்து இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு மூவ் ஆக போகிறோம். படிக்கட்டை ஏறி போனீங்கன்னா உங்களுக்கான அடுத்த கேம் வரும். வாங்க நண்பர்களே, போவோம். யாருடா அது குறுக்கால மாடு மாதிரி போறது? தள்ளிப்போடா. நண்பர்களே, இங்கே யாரும் நம்மள மனுஷனாவே மதிக்கல. இந்த ஆளு அப்படிதாங்க, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஒருத்த மாடுன்றான் நம்மள, இன்னொருத்த பூச்சின்றான். இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நம்மளுக்கு அந்த விளக்கம் தேவையே கிடையாது. இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். என்னடா இது, பாலைவனத்தில் எடுத்துன்னு வந்து விட்டீங்க? ஒருவேளை கேம் பார்க்க வித்தியாசமாக இருக்குமோ? இந்த கேமை நீங்க ஒரு டீமா விளையாட போறீங்க. ஓகே வீவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கலர் டப்பாவில் நிற்கும் போதும் அந்த இடத்துல யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்க நம்ம டீம்மேட்டாக ஆகிடுவாங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு கேமே, அதாவது ஃபஸ்ட்டு விளாட்றதே நம்ம தான் போல். ஸோ இவங்க தான் நம்ம டீம்மேட்ஸ் போல். நம்மளும் போயிட்டு நம்மளுடைய பொசிஷனில் போய் நின்றுவோம். வாங்க டீம்மேட்ஸ், எல்லாரும் சேர்ந்தே ஓடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம
ஒரு ஃபஸ்ட்டு பேஸில் வந்து நிற்கிறோம். ஃபஸ்ட் ஃபேஸில் இந்த இடத்துல வந்து ஒரு கேம் விளாடுவாங்க போல். ஸோ ஃபஸ்ட் பிளேயர் விளையாடிட்டு முடிச்சிட்டாரு. அதனால இப்போ நம்ம செகண்ட் ஃபேஸுக்கு போகிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் அதே பொண்ணு தான் வந்து நிற்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாயை மூடிக்கிட்டு கேம் ஆடுங்கண்ணா. அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. என்னது அண்ணாவா? ஓகே நண்பர்களே, நம்மள முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம கேமில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ அந்த பொண்ணுடைய டர்ன் தான். இப்போ அந்த பொண்ணு எப்படி விளாடுதுன்னு நம்ம பார்ப்போம். 2000 years later. அட பைத்தியமே, எவ்வளோ நேரம் தான் நிப்ப இப்படியே சிலையாட்டம்? சீக்கிரமாக ஏதாவது பண்ணி தொலை, டைம் ஆகுது. கொஞ்சம் அமைதியாக இருங்க, என் கொலசாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இப்படி போடு. பார்த்தீங்களா என் திறமைய? ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக அந்த பொண்ணு முடிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய டேர்ன் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கேம்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பட்டன் குத்துடலாம். என்னடா விளையாட்டுது? ஓ, தூக்கி போட்டு அடிக்கணுமா? வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரல, ரெண்டாவது வாட்டி என்ன வரல. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். A few moments later. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நான் இதோடைய மெக்கானிசம் புரிஞ்சுக்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வின் ஆகிட்டேன். நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம டைம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மேரத்தானை முடிச்சிட்டோம் நண்பர்களே. ஸோ மேரத்தானும் ஏதோ ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே இதோட முடிவுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு போடுற கேம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கேம் பிளே 2 வரப்போகுது. அதாவது பார்ட் 2, ஐஸ்கிரீம் 2 எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதனால் அதை பார்க்க தவறாதீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஸோ பாய் காய்ஸ்.